ஹே guys, வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் மிஸ்டர் ஃப்ளை அவுட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளவுஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கன் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. பைக் ரைட் பண்ணும்போது நம்ம ஹெல்மெட் போடுறோம், ஜாக்கெட் போடுறோம். ஆனால் ரொம்ப பேர் க்ளவுஸ் போடுறது வேஸ்ட்டுன்னு நினச்சிடுறோம். இன்னும் சொல்லப்போனால் க்ளவுஸ் இல்லாமல் ரைட் பண்ணால் நம்ம சேஃப்டியை தான் நம்ம இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். பைக் ஓட்டும்போது ஃபர்ஸ்ட்டு ரோடை டச் பண்ணுற பாடி பார்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு தான். ஸ்மால் கிட்டாக இருக்கட்டும், ஒரு பிரேக் ஃபெயில்யூர் ஆகி நம்ம கீழே விழுந்தாலும் என்ன நடந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கை தான் ரோடை டச் பண்ணும். நம்ம ஹேண்ட்ஸ் தான் டைரக்ட் இம்பேக்டை வாங்கிக்கும். ஸோ நம்ம கீழே விழும்போது நம்ம ஹேண்ட்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு டைரெக்டாக இம்பேக்டை கை வாங்கிக்கும். அந்த நேரத்தில் க்ளவுஸ் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய டேமேஜ் ஆகும். ஸோ கை உடையலாம், ஸோ ஸ்கின் டேமேஜ் ஆகலாம், அப்புறம் பெரிய இன்ஜூரியெல்லாம் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் க்ளவுஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஷார்ட் ரைடு தான் ப்ரோ, அப்புறம் டிராஃபிக்கில் தான் ரைட் பண்ண போகிறேன், ஸோ கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வர போகிறேன், ஸ்லோவாக தான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சிடெண்ட்டுக்கு தெரியாது நீங்கள் ஷார்ட் ரைட் போகிறீங்களா, ஸ்லோவாக ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் பைக் ரைட் போகிறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு க்ளவுஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, ஆனால் உங்களுடைய ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. அதை வாங்கி நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்காது. ஸோ புது க்ளவுஸுன்றதுனால ஃப்ளெக்சிபிள் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நல்லா வாஷ் பண்ணி போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே பழகிடும். க்ளவுஸ் இல்லாமல் வண்டி ஓட்ட கொஞ்சம் அன்கம்ஃபர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்களே க்ளவுஸ் போட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. பைக் க்ளவுஸ் போடுறதுனால க்ரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கும் நம்ம பைக்குக்கும். அண்ட் பிரேக்கு, கிளட்சு எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைகள் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டு வரும். ஸோ நீங்கள் ஒரு டிராஃபிக்லேயோ ஒரு நல்ல வெயிலில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம உள்ளங்கையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வெட்டு வர ஆரம்பிக்கும், வேர்வை வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டேரிங்கை நம்ம கைவிட்டு மிஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனை தவிர்க்கலாம். ஸோ அதுக்கும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ லாங் ரைடு ஹேண்டு பெயின் தவிர்க்கலாம், வராது. மோஸ்ட்டாக நீங்கள் லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா க்ளவுஸ் போட்டு ஓட்டிங்க அப்படின்னா அந்த பெயினை நம்ம வரவிடாமல் தவிர்க்கலாம். அதேமாதிரி ஆக்சிடெண்ட் நேரத்துலேயும் நம்ம கையில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் க்ளவுஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். நான் எந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவேரில் மோட்டோவேர் பிராண்ட் இருக்குது பாருங்கள். மோட்டோவேரில் இது ஆல் யூசஸ் க்ளவுஸ், எந்த டைமில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிட்டி ரைடாக இருக்கட்டும், ஒரு லாங் ரைடாக இருக்கட்டும், ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு க்ளவுஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஆல் இன் ஒன் அப்படின்னா இது மழை நேரத்தில் நனைஞ்சிருச்சுன்னா நனைஞ்சிரும், அவ்வளோதான். ஸோ இது ரெயின் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ இதில் என்னென்னலாம் சேஃப்டி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த முட்டிகள்லாம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த க்ளவுஸ் போடுறப்போ ஸோ இந்த க்ளவுஸ் போடுறப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் பைக் இப்படி பிடிக்கும் போது ரொம்ப க்ரிப் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லெதரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப க்ரிப்பாக இருக்கும், ஸ்லிப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது பாமில் பார்த்திங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன். ஸோ ரோட்டில் நம்ம டைரெக்டாக இம்பேக்ட் வாங்குறப்போ இது நம்மளுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்கும். ஸோ இதுவும் ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் ஃப்ளெக்சிபிள் தான்.
ஸோ நக்கிள்ஸ்லாம் வந்து ஃப்ளெக்சிபிள் தான். அப்புறம் வந்து வெண்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து காற்று போகாது, எனக்கு கை ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஏர் வெண்ட் தான். ஸோ சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெட்டாலிக் ஃபைபர்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. லெதர் டைப்பு கிடையாது, ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். லெதர் டைப்பில் தான் இருக்கும், ஆனால் மெட்டாலிக் லெதர் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் லெதரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியலாக நமக்கு வந்து அது ஒரு லெதர் மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து க்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெதர் தான். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த டைப்பில் இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளை டைப்பில், இது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் டைப் தான். ஆனால் மற்றதெல்லாம் வந்து அது சிந்தட்டிக் லெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபார்ம் ப்ரொடெக்ஷனும் வந்து இதில் வந்துடும். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் டியூரபிள் தான். இதோட டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டியூரபிலிட்டி. அப்புறம் வந்து இது வந்து குட் வென்டிலேஷன். இதெல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே வென்டிலேஷன் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது மேலே எல்லாமே வென்டிலேஷன் தான். இது மூலிமா வந்து நமக்கு வந்து இந்த ஏர் ஃப்ளோலாம் வந்து சூப்பராக இருக்கும், கை வந்து வேர்க்காது, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இதோட பேடிங்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேடு. ஸோ இங்கே ஒரு பேடு இருக்குது. ஸோ இந்த பேடிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எந்த டைப் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் ஃபிங்கர் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபிங்கர் க்ளவுஸ்னால் நமக்கு வந்து ஆஃப் ஃபிங்கரும் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் வந்து க்ளவுஸ் வரும், இதெல்லாம் வந்து க்ளவுஸ் வராது. ஆஃப் ஃபிங்கர் க்ளவுஸும் இருக்கும், அப்புறம் வந்து ஃபுல் ஃபிங்கர் க்ளவுஸும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபிங்கர் க்ளவுஸு பெஸ்ட்டு ப்ரொடெக்ஷன். கோல்டு, ரெயின் இந்த மாதிரி சீசன்லாம் போட்டுக்கலாம். பட் ரெய்னி சீசனில் வந்து க்ளவுஸ் நனிய வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஃபுல்லாக நனியாது. ஸோ இது உள்ள வந்து லைட்டாக வந்து இந்த ரெயின் கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது வந்து நமக்கு அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாது. மழை தண்ணியும் உள்ளே வருது. ஸோ நான் ரைட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ மழை தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வருது. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இந்த க்ளவுஸ் வந்து ஒர்க் ஆகாது. ரெய்னி டைமில் வந்து க்ளவுஸ் ஒர்க். ஆனால் வந்து இந்த ஸ்னோ டைமு அந்த மாதிரி டைம்லாம் வந்து ஸ்னோலாம் உள்ளே வராது, ஆனால் அந்த ஏர் வெண்ட் வந்து உள்ளே வந்துடும். ஸோ சில்னஸ் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு போகிறப்ப ஒரு சேஃப்டிக்காக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து எனக்கு ஏர் வெண்ட்டெல்லாம் வந்து சூப்பராக இருக்கணும், எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றப்போ இந்த மோட்டோவேரில் வந்து இது சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைசர் வேப்பர்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து வைசரில் வந்து தண்ணி நின்னாலோ ஏதாவது டஸ்ட்டு வந்து மாட்டினாலோ நம்ம வந்து இதை வச்சு வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 2 சைடுமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்கெட் இருக்கும். நக்லாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்கெட் இருக்கும். நம்ம வந்து ஹேண்ட் கேஷ் வந்து இதில் வச்சுக்கலாம். ஸோ லிக்விட் கேஷ் வந்து இதில் வச்சுக்கலாம், ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ இந்த பக்கமும் வச்சுக்கலாம், இந்த பக்கமும் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம ஒரு ஏதாவது காசு ஏதாச்சும் பெட்ரோலுக்கு போகணும் அப்படின்றது வந்து எமர்ஜென்சின்றதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம க்ளவுஸ் கட்ட வேண்டியதில்லை. ஸோ இங்கேருந்தே எடுத்து கொடுத்துடலாம். ஸோ பாக்கெட்டில் வைக்காமல் இங்கே வச்சு கூட எடுத்து கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பாக்கெட் இருக்கும். இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி பிளாக் கலர் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியான் கலர் இருக்கும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த லைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நியான் கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு சைஸ் வந்து நான் எந்த ஒரு சைஸும் கொடுக்கல. ஸோ நான் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி ஸோ எனக்கு கரெக்டாக செட் ஆகிற ஒரு க்ளவுஸை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ சைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. இது வந்து எல் சைஸ். ஆக்சுவலாக வந்து இது எல் சைஸில் இருக்குது. ஸோ எல்லை வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல் எடுத்தேன். அந்த இடத்துல வந்து நான் செக் பண்ணி தான் எடுத்தேன், எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி தான் எடுத்தேன். எனக்கு இது வெறுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன். பட் இங்கே வந்து எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை. இந்த 2 ஃபார்ம்லேயுமே வந்து எனக்கு சேஃப்டி இருக்குது. அண்டு நக்குல்ஸுமே நல்ல சேஃப்டியாக தான் இருக்குது. நல்லா போட்டு
கீழே அடித்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு அடியுமே படாது. வைப்ரேஷனுமே வந்து அந்த அளவுக்கு இல்லை. நான் இங்கே அடித்தாலுமே உள்ளே வந்து எனக்கு வைப்ரேஷனுமே இல்லை. ஸோ இதுக்காக தான் வந்து க்ளவுஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு க்ளவுஸை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் வந்து வேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட்டு, அப்புறம் வந்து ஏர் வெண்ட், நம்மளுடைய காற்று வந்து வெளியே போகணும், வெளியே இருக்கிற காற்றும் உள்ளே வரணும். அந்த மாதிரி ஒரு ஏர் வென்டிலேஷன் இருக்கிற க்ளவுஸாக பார்த்து வாங்க. அப்புறம் வந்து ஃபுல் grip இருக்கணும். ஸோ இது மாதிரி grip இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஹேண்டில் வந்து நம்மளுடைய பைக் ஹேண்டில் வந்து grip வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஸோ ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அப்புறம் வந்து ப்ரீத்தபிள் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீத்தபிள்னால் ஸ்வெட்டை வந்து அது இன்கேஸ் உள்ளே ஸ்வெட் ஆனாலும் அது வந்து ப்ரீத்தபிள் கிளாத்தாக இருக்கணும் உள்ளே வந்து. அப்போ தான் வந்து நம்ம ஸ்வெட்டு வந்து கிளாத் வந்து ப்ரீத் பண்ணிக்கும், அதாவது உள்வாங்கிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வெட் வந்து உள்ளே வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாத்து இன்சைடில் இருக்கணும். அப்படி இருக்கிறத பார்த்துவாங்க. அப்புறம் வந்து பாம்பில் வந்து பேடிங் வந்து செக் பண்ணி வாங்க, நல்ல க்ரிப்பாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்கணும். இதுதான் பாம் பேடிங். இதுவும் வந்து நல்லா பேடிங்காக அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க. அப்புறம் மெயினாக வந்து நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு க்ளவுஸ் வந்து எந்தெந்த வெதர்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத செக் பண்ணி வாங்க. இது வந்து ரெய்னி சீசனில் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ மற்ற டைம்லலாம் இது செட் ஆகும். அதேமாரி ரொம்ப குளிரான பகுதியிலுமே வந்து இது ஒர்க் ஆகாது. இது வந்து தெர்மல் க்ளவுஸ் கிடையாது, ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம எந்த ஒரு க்ளவுஸுமே போட முடியாது. ஒரு க்ளவுஸுனால் 3 டைப் ஆஃப் க்ளவுஸ் இருக்குது. ரெய்னி க்ளவுஸ் ஒன்று இருக்குது, தெர்மல் க்ளவுஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ், அப்புறம் வந்து ஹாஃப் ஃபிங்கர் க்ளவுஸ். அது வந்து நார்மலாக வந்து போட்டுக்கலாம். ஆனால் வந்து ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருக்கும் அதில். இதில் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஃபிங்கர் ஃபுல்லாமே ப்ரொடெக்டாக இருக்கும், அந்த நக்கிள்ஸுமே ஃபுல்லாக டைட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பாம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து இதுலேயே வந்து நிறைய க்ளவுஸஸ்லாம் இருக்குது, பெரிய க்ளவுஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயும் ப்ரொடெக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து க்ளவுஸஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ளவுஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். மெயினாக வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்க. அப்புறம் இன்சைடு வந்து ப்ரீத்தபிள் கிளாத்தாக இருக்கணும். அதாவது வந்து ஸ்வெட் ஆனாலும் வந்து அது ப்ரீத் பண்ணுற மாதிரி, அதாவது அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கிளாத் இருக்கணும் இன்சைடில். அப்புறம் வந்து க்ரிப்பு, நல்ல க்ரிப்பாக இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்க. பேடை வந்து பாம் பேடிங்கும் பார்த்து வாங்க. நக்குல்ஸுமே பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச்சபிள் தான், அதாவது மொபைல் வந்து நம்ம டச் பண்ணாலும் டச் ஆகும். இது வந்து அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து மொபைல் டச்சும் வந்து ஒர்க் ஆகும், இதுலேயும் வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து ஒரு க்ளவுஸை செலக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு க்ளவுஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ க்ளவுஸோடு நம்ம ரைட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தவிர்க்கலாம். ஸோ நம்ம டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ எதாக இருந்தாலும் சேஃப்டியாக நீங்கள் வந்து மூவ் பண்ண பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்கில்லையும் அண்ட் உங்களுடைய ஸ்டைலையும். ஸோ ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, டேக் கேர், see you guys.